Ninth sum, let A and B be two sets such that n of A is equal to 3, n of B is equal to 2. அதாவது Aங்கிற செட்ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, Bங்கிற செட்ல என்னது 2 எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? அப்ப அது A cross B எடுக்கும்போது இந்த மாதிரி சப்செட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த A cross B பண்ணும்போது இந்த மாதிரி செட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த செட்ஸை வச்சுக்கிட்டே நம்மள என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஏவோட செட் என்னன்னு எழுதுங்க, ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க, Bல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல இருக்க எல்லா செட்ஸும் எல்லா நம்பர்ஸும் நம்மளுக்கு வேணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இருக்கிறத வச்சே நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், ஏவையும் பியும் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? n of Aங்கிறது என்னது 3. ஓகேவா? இங்க பாருங்க 3ங்கும் போது 3 செட்ஸ் இருக்கு இல்லையா, x, 1, y, 2, z, 1. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிறதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப 3ங்கும் போது 3 வேற வேற எலிமெண்ட்ஸா இருக்கு பாருங்க, x, y, z, அதாவது டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துட்டாங்க பாருங்க, வேற வேற எலிமெண்ட்ஸ். அப்ப இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு தடவை எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, மொத்தம் 3 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஓகேவா? இப்ப ஏ செட் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பி செட் பாருங்க 2 எலிமெண்ட் தான் இருக்குன்னு சொல்றாங்க. 2 எலிமெண்ட் என்னது, 2 டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, எகைன் 1 தான் வருது. அப்பனா என்னது, மொத்தம் 1 ஒரு தடவை எழுதிக்கிட்டா போதும். ஸோ 1, 2 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ ஏயோட செட்டு பியோட செட்டு எழுதியாச்சு.